வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. சின்ன வயசுல நான் ஆட்டுக்காரால மேல படம் பார்த்தேன். குறிப்பா அதுல ஸ்ரீபிரியாக்கும் ஆடுக்கும் உண்டான அந்த உறவு இருக்குல்ல, பாசம், பிணைப்பு, சொல்றதை கேட்கிற விஷயம், இதெல்லாம் திரைப்படத்துல மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை பொய்யாக்குற விதமா நிஜத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிஜமான ஆட்டுக்காரால மேல பார்க்க போறோம். ஆடுக்கும் வளர்க்கிற அந்த பெண்மணிக்கும் உண்டான உறவை பத்தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். என் பேர் அமர்நாத், சுருக்கமா அமர். கடந்த 4-5 வருஷமா நான் டெலிவிஷன் ஃபீல்டுல ரிப்போர்ட்டரா இருக்கேன். அதிசயமான விஷயங்கள், வரலாற்று பொக்கிஷங்கள், அமானுஷ்ய நிகழ்வுகள் மேல எப்பவுமே எனக்கு இருக்கிற மிகுதியான ஆர்வம் தான் இன்னைக்கு என்ன ஜீ தமிழ் டிவியோட நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னோட முதல் அசைன்மெண்ட்டுக்காக பல விஷயங்களை யோசிச்சு அதுல இருந்து வித்தியாசமான ஒரு அசைன்மெண்ட்டை நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து இப்போ தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். இந்த பகுதியில ஒரு ஆட்டுக்கார ஆலமேல கேரக்டர் இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆட்டுக்கார ஆலமேலன்னு சொன்னதுமே நீங்க யோகிச்சிருக்கலாம். ஆமா, நீங்க நினைக்கிறது ரொம்ப சரி. ஆட்டுக்கார ஆலமேல படத்துல ஸ்ரீபிரியா சொல்ற அத்தனையையும் அவங்க வளர்க்குற ஆடு கேட்டு நடக்கும். சினிமால எது வேணாலும் சாத்தியப்படலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு பெண்ணும் ஆடும் அப்படி இருக்க முடியுமா? சந்தேகமே வேண்டாம், இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல ஆச்சரியமான அந்த காட்சிகளை பார்க்க போறீங்க. எனக்கு ஒரு சுகம் இல்லை அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே நிற்குங்க. நான் வந்த பிறகுதாங்க எதுவும் சாப்பிடும். நான் விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, வரந்தண்டி பச்சை தண்ணி கூட குடிக்காது. மகன் ஊர்ல இருந்து வந்தான்னா பிரியாணி சமைக்கும் போது பிரியாணி சாப்பிடுங்க. அந்த பையனை மட்டும் போய் முட்டுது. பெரியகுளம் பஸ் ஸ்டாண்டுல யார்கிட்ட கேட்டாலும் ஆட்டுக்கார ஆலமேல வீட்டுக்கு வழி சொல்றாங்க. அவங்களோட நிஜ பேரான ராணியை விட அவங்களோட செல்ல பேர் தான் இங்க எல்லாருக்கும் தெரியுது. நான் ராணியோட வீட்டுக்கு போயிருந்த நேரம் அவங்க வீட்டுல இல்ல, பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்கன்னு அவங்களோட பையன் என்கிட்ட சொன்னாரு. வெளியில நிக்கிறது தான் ராணி வளர்க்குற அந்த அதிசயமான ஆடுன்னும் ஆட்டோட பெயர் ஜோஷ்வான்னும் அவர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெள்ளை நிறத்துல வழக்கமான நாட்டு ஆடுகளை விட கொஞ்சம் உயரம் கூடுதலா கம்பீரமா இருந்துச்சு ஜோஷ்வா. முகமும் மற்ற ஆடுகளை விட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. வழக்கமா எங்க போனாலும் ஜோஸ்வாவையும் தான் கூட கூட்டிட்டு போயிடுவாங்களாம் ராணி. இன்னைக்கு கொஞ்சம் அவசரமா கிளம்புனதால வீட்லயே விட்டுட்டு போயிருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. முதல்ல அமைதியா வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்த ஜோஷ்வா இப்ப கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. நேரம் ஆக ஆக பரிதவிப்போட கத்திட்டே அங்க இங்க ஓடிட்டு இருக்கு ஜோஷ்வா. பாக்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ராணி வந்துட்டாங்க. ஆடு பரபரப்பா இருந்தது காரணம் இவங்க தான். இப்பதான் வந்திருக்காங்க ராணி. வணக்கங்க. சுமார் 20 நிமிஷம் கழிச்சு ராணி வந்தாங்க. அவங்கள பார்த்த பிறகுதான் ஜோஷ்வா கொஞ்சம் அமைதியாச்சு. தான் வாங்கிட்டு வந்த கீரைக்கட்டை ஜோஸ்வா கிட்ட கொடுத்தாங்க ராணி. ஆனா அதை ஜோஸ்வா திரும்பி கூட பார்க்கல. அதை விட்டுட்டு கடைக்கு போயிட்டதால கோபமா இருக்கிறதா சொல்லி ஜோஸ்வாவை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க ராணி. சில நிமிடங்களுக்கு பிறகு சமாதானம் ஆகி அவங்க கையில இருந்து கீரையை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க பின்னாடியே வீட்டுக்குள்ள போயிடுச்சு. வழக்கமா ஆடுகளை கொட்டில கட்டுவாங்க, இல்லனா வீட்டு வாசல்ல கட்டுவாங்க. ஆனா ஜோஸ்வாவை வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்காங்க ராணி. ஆனா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள ஜோஷ்வா அசிங்கம் பண்ணதே இல்லையா. இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? ஜோஸ்வாவை பத்தியும் ராணிய பத்தியும் இன்னும் ஏராளமான ஆச்சரியங்கள் இருக்கு. அதனால பிளாஷ்பேக்ல இருந்து வரலாம். அன்பான கணவர், ஆசை மகன்னு அளவான குடும்பத்தோட அழகா நகர்ந்துட்டு இருந்துச்சு ராணியோட வாழ்க்கை. ஆனா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா ராணியோட கணவர் இறந்துட்டார். சந்தோஷமா இருந்த ராணியோட வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. தன்னோட மகன் செந்திலுக்கு நிரந்தர வேலை இல்லாததாலையும் உதவுறதுக்கு உறவினர்கள் யாரும் முன் வராததாலையும் வறுமையில வாடினாங்க ராணி. அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் எதிர்பாராத விதமா ராணியோட வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு ஜோஷ்வா. இந்த ஆட்டுக்குட்டி உங்க வீட்டுக்குள்ள எப்படி வருது? அது மகன் ஊர்ல இருந்து வந்திருந்தாப்பிள்ளைங்க. வந்திருக்கும் போது நான் மகனுக்கு அன்னைக்கு சமையல் பண்ணணும்ட்டு ஆட்டுக்கறி கடைக்கு போனேன். அப்பொழுது அவங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது ராணி, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கவும் சரின்னு கொண்டு வாங்க. அவங்க முஸ்லீமு.
கொண்டு வாங்கத்தா பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. சின்ன குட்டியாக இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சின்ன குட்டியாகவும் இருந்துச்சு. எனக்கு பார்க்க பிடிச்சிக்கிடுச்சுங்க. சரி கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டேங்க. கசாப்பு கடையிலிருந்து 2 வார குட்டியா ஜோஸ்வாவை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க ராணி. ஆட்டுக்குட்டியை வளர்க்கறதுக்கு ராணியோட மகன் செந்திலும் முழு சம்மதம் தெரிவிச்சாரு. சில வார குட்டியா இருந்த ஜோஸ்வாவுக்கு புட்டிப்பால் கொடுத்து குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க ராணி. ஆனா ஆட்டுக்கும் தனக்கும் இந்த அளவுக்கு ஒரு பிணைப்பு பின்னால ஏற்படும்னு அவங்க கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல. குட்டியிலிருந்து ஜோஸ்வாவை வீட்டுக்குள்ள வச்சுதான் வளர்த்துட்டு வராங்க ராணி. கயிறால கட்டி போடுற பழக்கமும் இல்ல. ஆனாலும் ஒரு நாள் கூட ஜோஸ்வா வீட்டுக்குள்ள அசிங்கம் பண்ணதே இல்லையா. அதாங்க 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எதுவுமே போனது இல்லையா. ஜோஸ்வா வளர வளர ராணி எங்க போனாலும் அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷம் கூட அவங்கள பிரிஞ்சு ஜோஸ்வா இருக்காது. கணவரை இழந்துட்டதால பக்கத்து ஊர்கள்ல இருந்து ஜாக்கெட் துணி வாங்கிட்டு வந்து தச்சு அதை திருப்பி கொண்டு போய் கொடுத்து அதுல வர பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்தினாங்க ராணி. அதுக்காக எவ்வளவு தூரம் ராணி நடந்து போனாலும் அவங்க கூடவே துணைக்கு போகுமா ஜோஸ்வா. இப்படிதான் நாளுக்கு நாள் ஜோஸ்வா ராணியோட பிணைப்பு அதிகமாகிட்டே போச்சு. சுகம் இல்லாமல் படுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு சுகம் இல்லை அப்படின்னா பார்த்துக்கிட்டே நிற்குங்க. என்ன அம்மா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும், பேசாமல் படுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படி நம்ம பொத்தி படுத்திருந்தாலும் அந்த மூஞ்சியை வந்து பக்கத்தில் வந்து அந்த மூஞ்சியை கொடுத்து அந்த அந்த பொத்தி இருந்ததை விளக்குங்க. ஏன் இப்படி படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சிலாம் டூண்டா போயிடும். பக்கத்திலேயே பேசாமல் படுத்துக்கிறோங்க. ஜோஸ்வா வந்த சில மாதங்கள்ல செந்திலுக்கு டிரைவர் வேலை கிடைச்சு வெளியூருக்கு போயிட்டாரு. மாதம் ஒரு தடவையோ இல்ல 2 மாதங்களுக்கு ஒரு தடவையோ தான் வீட்டுக்கு வருவார் செந்தில். அதனால ராணிக்கு துணையா அவங்க கூடவே இருக்கிறது ஜோஸ்வா மட்டும்தான். ஜோஸ்வாவுக்காக வெளியூர் போறதையே குறைச்சிக்கிட்டாங்க ராணி. சில தவிர்க்க முடியாத காரணங்களால வெளியூர்களுக்கு போனா நைட்டு தங்காம எந்நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கம்பம் வரைக்கும் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அங்கேயே மணி 6 மணி ஆயிடுச்சு. ஜோஸ்வா என்ன செஞ்சிருக்குங்க, அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்துருக்கு, காணா. உடனே அங்கே பஸ் ஸ்டாப்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேங்க, இது எப்படித்தான் என்னை பார்த்து தெரியல, எம்மான்ட்டு வருதுங்க அந்த ரோட்டை கடந்து. அப்புறம் வந்து கூட்டுக்கிட்டு வந்து நான் வந்த பிறகுதாங்க எதுவும் சாப்பிடும். நான் விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, வரந்தண்டி பச்சை தண்ணி கூட குடிக்காது. ராணியோட சொந்த அண்ணன் இறந்தப்ப கூட நைட்டு தங்காம ஜோஸ்வாவுக்காக உடனடியா ஊருக்கு திரும்பி இருக்காங்க ராணி. அந்த அளவுக்கு ஜோஸ்வாவும் ராணியும் மனதளவுல இணைஞ்சிருக்காங்க. என் கூட பிறந்த அண்ணனே வந்து திருப்பூர்ல இறந்து போனாங்க. அப்பயும் கூட என் நாத்தனால வந்து ஒரு நாள் வந்து அங்கே இருக்க சொல்லிட்டு தேங்க நான் திருப்பூருக்கு போனேன். எங்கள் அண்ணன் அதுக்கு முன்னையே நாங்கள் போக முன்னையுமே தூக்கிட்டாங்க. தூக்கினா அந்த எரிவாய்க்கு போய் அப்புறம் அங்கே போய் நான் பார்த்துட்டு அந்த சாயந்தரமே நான் வந்து வீடு சேரும்போது மணி 1 மணிக்கு நாத்தனார் அது வரைக்கும் அது வாசப்படியிலேயே காத்துக்கிட்டே இருக்குங்க. கதவை அடைக்க முடியலைங்க. எங்கள் நாத்தனால வீட்டுக்குள்ளே விட்டு இந்த ஜோஸ்வாலை அடைக்க முடியலை. அப்போ அது வாசப்படியிலே காத்துக்கிட்டு இருக்கு. நான் வந்துட்டேங்க 1 மணிக்கெல்லாம். அதனால எங்கள் நாத்தனா சொல்லுவாங்க, இனிமேல் ஜோஸ்வாலை விட்டுட்டு எங்கேயும் போகாதம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால எங்கள் அண்ணனுக்கு திவசம் வச்சோ இல்லை 30க்கு சாமி கும்பிடோ என் கூட பிறந்த ஒரு சகோதரன் விசேஷத்தை எதுலையுமே கலந்துக்கலைங்க. ஜோஸ்வா ராணி கிட்ட வந்து ஏறக்குறைய 5 வருஷம் ஆச்சு. இப்போ அம்மாவும் மகனுக்குமான உறவு தான் அவங்களுக்குள்ள இருக்கு. அம்மா வெளியில போனா என்ன செய்வாங்க, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச தின்பண்டங்களை வாங்கிட்டு வந்து சாப்பிட கொடுப்பாங்க. அதையே தான் ராணியும் செய்யறாங்க. ஜோஸ்வாவுக்கு பிடிச்ச ஐட்டம் என்ன தெரியுமா, சாக்லேட்டும் பிரியாணியும். எவ்வளவு கொடுத்தாலும் செம்ம கட்டுமா. இப்போ ராணி பிரியாணி வாங்க கடைக்கு போறாங்க. ஜோஷ்வாக்கும் ராணிக்கும் உண்டான உறவு ஒரு தாய் பிள்ளை உறவு மாதிரிதான். பிறந்த குழந்தையால பேச முடியாது, இருந்தாலும் அந்த தாய்க்கு அந்த பாசமும் பந்தமும் உணர்வும் நெருக்கமா இருக்கும். அப்படிதான் ஜோஷ்வாவும் ராணியும் பேசி காட்டியும் வார்த்தைகள் இல்லாட்டியும் அவங்களோட பந்தம் பாசம் ரொம்ப உன்னதமானது. கடந்த 5 வருஷமா இப்படிதான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே பாசத்தோட. இந்த சுவாரஸ்யமான உறவை பத்தி மேலும் பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். ஆட்டுக்காரல மேல படத்துல ஸ்ரீபிரியாவை யாராவது கேலி கிண்டல் பண்ணாலோ துன்புறுத்தினாலோ ஆடு துரத்தி முட்டும் காப்பாத்தும். ராணிக்கு ஏதாவது ஆபத்துனா ஜோஷ்வா முன்னின்று காப்பாத்துதா? அதுபோல ராணியை காணனா ஜோஷ்வாவோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான விஷயத்தை சோதனை போடுறதுக்கு தான் நம்ம ரிப்போர்ட்டர் அமர்நாத் காத்திருக்காரு. பார்க்கலாம். இந்த அசைன்மெண்ட்ல ஒரு ஆட்டுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கிற அதிசயமான உறவை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். 5 வருடங்களா இணை பிரியாம இருக்கிற ராணியும் ஜோஷ்வாவும் இப்போ அம்மா மகனாவே மாறிட்டாங்க. ஜோஷ்வா பார்க்கறதுக்கு கம்பீரமா அதிக எடையோட இருக்கிறதால பல பேர் இதை விலைக்கு கேட்டிருக்காங்க. ஆனா எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஜோஷ்வாவை மத்தவங்க கிட்ட கொடுக்க கூடாதுன்னு முடிவா இருந்தாங்க ராணி. அதனால எவ்வளவு இக்கட்டான சூழல்லையும் ஜோஷ்வாவை விற்கிறத பத்தி அவங்க நினைச்சும் பார்த்தது இல்லையா.
சாப்பாட்டு கடைக்காக நான் விட்டுருந்தேங்க ஒரு வாடகைக்கு பக்கத்தில் இருக்க அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடத்த. அப்போ விட்டுருக்கும்போது அவங்க சாப்பாடு கடை வச்சுருக்கோம். இன்னொருத்தவங்களுக்கு என் மகனுக்கு ஒரு சின்ன தகராறு வந்துடவும் அவங்க என்ன செஞ்சு விட்டாங்க, வேணும்னே எங்கள் கடையில் வந்து தீயை வச்சு விட்டாங்க. தீயை வச்சு விட்டா பெரிய தீ பயங்கரமாக எரியுதுங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த எரிஞ்சதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் எனக்கு அப்போ அந்த பணம் கட்டணும், 5000 ரூபா எனக்கு பணம் கட்டணும்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போ எங்களால் அப்போ பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆடு வளர்க்குறீங்கல்ல, அந்த ஆட்டை விற்று எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் நாங்கள் ஆட்டை கொடுக்க மனசு இல்லாமல் யார்ட்டையும் கடங்கப்போ வாங்கி அவங்களுக்கு அந்த கடன் காசை கொடுத்துட்டோங்க. அப்படி எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் கூட எங்கள் ஜோஷுவாக நாங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. சாதாரணமா ஆடுகள் சாப்பிட்ற பில் காய்கறிகளை தவிர்த்து ஜோஸ்வாவுக்கு பிடிச்ச உணவுகள்னு பார்த்தா சாக்லேட், பரோட்டா, அப்புறம் பிரியாணி. வாரம் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பா ஜோஸ்வாவுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தே ஆகணுமா. ஜோஷுவாவோட உணவு வகைகள் என்னென்ன சாப்பிடும் ஜோஷுவா? வீட்டில் சமைக்கிற சாதம் சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடும், இடியாப்பம் சாப்பிடும். அப்புறம் வந்து அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு தட்டில் ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுக்கணுங்க. சும்மா கீழே போட்டு வச்சாலும் கூட சாப்பிடாது, ஒரு கிண்ணத்தில் கொடுக்கணும். ரெண்டாவது, நான் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தேன்னா அதுக்கு புரோட்டா, திராட்சைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேங்க. வீட்டில் எதுவாவது ஒரு விசேஷம், வேறு எதுவாவது ஒரு நிகழ்ச்சி மகன் ஊர்லேருந்து வந்தான்னா பிரியாணி சமைக்கும்போது பிரியாணி சாப்பிடுங்க. அந்த சிக்கன் இல்லாமல் வெறும் அந்த சாதம் மட்டும் சாப்பிடுங்க. ஆமாங்க, சாப்பிடும். பிஸ்கெட் சாப்பிடும், சாக்லேட் சாப்பிடும், எல்லாமே கொடுத்து பழகிருங்க. ஒன்று கூட அதுக்கு தேவையில்லாதுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. ராணியோட மகன் செந்தில் மேலையும் ஜோஸ்வா அதிக பாசம் வச்சிருக்கு. ஊருக்கு வரும்போதெல்லாம் ஜோஸ்வாவுக்கு பிடிச்ச சாக்லேட்டோட தான் வராரு செந்தில். முன்னாடியெல்லாம் அதிக நேரம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில சுத்துறத வாடிக்கையா வச்சிருந்த செந்தில் இப்போ வீட்டுக்கு வந்தா ஜோஸ்வாவோட தான் அதிக நேரத்தை செலவழிக்கிறார். பாட்டு, டான்ஸ்னு பார்க்கறதுக்கு ஒரு மினி டிஸ்கோத்தை மாதிரி இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸு பர்த்டே அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தாங்க. அதில் ஒரு 10-15 எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு 2-3 சாப்பிட்டுட்டு பேலன்ஸு என்னுடைய சோஃபா செட்டுக்கு அடியில் வச்சுருந்தது எங்கிட்ட மோப்பம் பிடிச்சி கழி பண்ணி விட்டுருச்சு. இது மாதிரி வேறு சாக்லேட் மட்டும் கிடையாது, மற்ற ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து வச்சேன்னா ஒழிச்சு வச்சேன்னா அது மிச்சம் இருக்காது. அம்மா கண்டுபிடிக்கிறதோ இல்லையோ ஜோஸை உடனே கண்டுபிடிச்சிப்போம். அது செந்தில் ஊருக்கு வந்திருக்கிறப்ப பக்கத்துல எங்க வெளியில போனாலும் ஜோஸ்வாவையும் தன்னோட மொப்பட்ல வச்சு அலேக்கா தூக்கிட்டு போயிடுறாரு. பார்க்கறதுக்கு ஈஸியா தெரிஞ்சாலும் ஒரு வளர்ந்த ஆட்டை மொப்பட்ல வச்சு கூட்டிட்டு போறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனா ஜோஸ்வாவுக்கு பைக் பழகிட்டதால அழகா உக்காந்து போகுது. ஜோஸ்வா மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாலும் தன்னோட அம்மாவும் ஜோஸ்வாவும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்க்க தனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குன்னு சொல்றாரு செந்தில். ஆட்டுக்கார அலமேலு படத்துல ஸ்ரீபிரியாவுக்கு ஏதாவது ஆபத்துனா அவங்க வளர்க்கிற ஆடு எதிரிய துரத்தி முட்டுற மாதிரி ஜோஸ்வாவும் ராணிக்கு பிரச்சனை கொடுக்கறவங்கள கோவத்தோட தாக்க முயற்சிக்குமா. எப்பவும் ராணி கூடவே இருக்கிறதால ஜோஸ்வாவுக்கு வீட்டுக்குள்ள அவங்க படுக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல பாய் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடம் ஜோஸ்வாவுக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாரையும் அந்த இடத்துல ஜோஸ்வா படுக்க விடாதான். நைட் ராணி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டாலும் டக்குன்னு முழிச்சு என்னன்னு பாக்குமா ஜோஸ்வா. எங்கள் அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்திருக்கவும் அங்கே 2 குழந்தைகளோட வந்திருக்கவும் எல்லாம் அவங்களுக்குள்ள விரிச்சு படுத்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளையெல்லாம் படுத்திருக்கு, ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த பையனை மட்டும் படுக்க விடலை. போய் முட்டுதுங்க. அந்த பையன் எத்தனை தடவை இங்கிட்டு மாறி படுத்தாலும் இங்கிட்டு பையன் அந்த பையனை மட்டும் போய் முட்டுது. அப்புறம் நான் ஒரு தடவை எந்திரிச்சு நடு ஜாமத்தில் வந்து முழிச்சு பார்த்தா அந்த பையன் ஒரு ஓரத்தில் இப்படி குத்த வச்சு உட்காந்துருக்குங்க. என்னப்பா அப்படி உட்காந்துங்க, நான் ஜோஸ்வா என்னைய படுக்க விட மாட்டேங்குதுங்கன்னு சொல்லவு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. இப்போ ஜோஸ்வாவுக்கு நான் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன். சுமார் 1 மணி நேரம் ராணியை பார்க்கலன்னா ஜோஸ்வா என்ன செய்யுதுன்னு பார்க்க போறேன். வீட்டு வாசல்ல இருந்த ஒரு கயிறுல ஜோஸ்வாவை கட்டி வச்சுட்டு அதுக்கு தெரியாத இடத்துல ராணியை போய் ஒளிஞ்சுக்க சொன்னேன். அவங்க போய் சுமார் 3/4 மணி நேரம் கழிச்சு ஜோஸ்வாவை அவிழ்த்து விட்டேன். அவிழ்த்த வேகத்துல ஓட்டமும் நடையுமா அங்க இங்க சுத்தி கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நின்னுடுச்சு ஜோஸ்வா. ஏன் இங்க வந்து நிக்குதுன்னு எனக்கு புரியல. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகியும் ஜோஸ்வா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு நகரல.
நான் ஃபோன் பண்ணி ராணியை வர சொன்னதுக்கு பிறகுதான் அவங்களோட ஜோஸ்வா வீட்டுக்கு போச்சு. ராணி எங்கெல்லாம் போவாங்க, எவ்வளவு நேரத்துல திரும்பி வருவாங்கன்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கு ஜோஸ்வா. அதுக்கு மேல நேரம் ஆயிட்டா அவங்கள தேடி ஜோஸ்வா கிளம்பிடும். அதனாலதான் பெரும்பாலும் எங்க போனாலும் ஜோஸ்வாவை தன்னோட கூட்டிகிட்டே போயிடுறாங்க ராணி. நீங்கள் வெளில போயிருக்கும் போது நாங்கள் ஜோஷுவாவை பார்த்தோம். அது ரொம்ப நேரம் தவிச்சுக்கிட்டே இருந்தது, அம்மா மேன் கத்தின்னு இருந்தது. அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு அப்படியே நடந்து போச்சு. நாங்கள் ஜோஷுவாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம். போய் நின்று அது கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நின்றுது. அதுக்கு என்ன காரணம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் குடி தண்ணி எடுக்க போவேங்க. அங்கே குடி தண்ணி எடுக்கும் போது என் கூடயே அங்கே வந்துகிட்டே இருக்கோம். அப்போ நான் தண்ணி எடுக்க போகவும் சரி அம்மா அங்கே தான் போயிருக்காங்க போது என்னை தேடி அங்கே போயிருக்குங்க. அங்கே போனால் அங்கே போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, உங்கள் அம்மா அங்கே வரல, நீ போ ஜோஸ்வான்னு சொன்னாலும் அசையாதுங்க. அப்புறம் நான் ஜோஸ்வாவில் காணான்னு தேடி மறுபடியும் அங்கே ஸ்டேஷனுக்கு போனேன்னா போன உடனே சொல்லுவாங்க, உங்கள் ஜோஸ்வா நாங்கள் என்ன சொன்னாலும் வெளியே போக மாட்டேங்குமா, உங்களை காணான்னு ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ராணி இப்போ மார்க்கெட் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜோஸ்வாவும் நானும் அவங்க கூட போக போறோம். இப்ப போக போற மார்க்கெட்ல ஜோஸ்வா ஒரு பெரிய ஹீரோ. ஜோஷ்வாக்கும் ராணிக்கும் உண்டான உறவை அமர்நாத் சோதனையிட்டு பார்த்தாரு. ராணியை கொஞ்ச நேரம் காணலன்னா ஜோஷ்வா பரிதவிச்சு போயிடுது, எல்லா இடத்துலயும் தேடுது. இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, ஆனா நேரா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நிக்குது. ஒரு 5 அறிவு ஜீவன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் தனக்கு பிடித்தமான ராணியை காணலன்னு நிக்கிறது அதிசயமான ஒரு விஷயம்தான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அக்கம் பக்கத்து ஊர்கள்ல இருந்தா ஜோஷ்வாவை வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஜோஷ்வா ராணி பத்தின அதிசய உறவை மேலும் பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். ஜோஷ்வாக்காக ராணி நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்துட்டாங்க. சொந்த பந்தத்தை பார்க்கறதா இருக்கட்டும், நல்லது கெட்டதுக்கு போறதா இருக்கட்டும், இவ்வளோ ஏன் உயிர் மூச்சா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த இறை வழிபாட்டை கூட விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஜோஷ்வாக்கும் ராணிக்குமான நெருக்கம் அந்த மாதிரி. ஏன்னா ஜோஷ்வா பார்த்துக்கிறதே ராணி முழு நேரம் வேலையாக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் கேலியாவும் கிண்டலாவும் பார்த்த ஊர் மக்கள் இப்போ வியப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் ராணி ஜோஷ்வாவோட உறவு இறுகிக்கிட்டே தான் இருக்கு. வாரம் ஒரு தடவை பக்கத்துல உள்ள மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளை வாங்கிட்டு வருவாங்க ராணி. ஜோஷ்வாவும் அவங்க கூடவே ஆட்டோல போகும். மற்ற ஆடுகள் ஆட்டோல ஏறுறதுக்கு மிரளும், ஆனா ஜோஷ்வா அழகா ஏறி ஜாலியா வருது. மார்க்கெட்ல போய் ஜோஷ்வா இறங்கினதும் அந்த இடமே பரபரப்பாயிடுச்சு. ஒரு ஹீரோ வந்துட்ட மாதிரி எல்லாரும் கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க யாரையும் கண்டுக்காம ராணி பின்னாடியே போய்கிட்டு இருக்கு ஜோஷ்வா. அவங்க எந்த கடைக்கு போறாங்களோ அங்க போய் அமைதியா எந்த தொந்தரவும் பண்ணாம அவங்க பக்கத்துல நிக்குது. ஆட்டோல வரும்போதே அவங்க சொன்னாங்க, ஜோஷ்வா மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு கூட்டம் கூடுன்னு. அதை நான் வந்து இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது, ஜோஷ்வா இப்ப வந்தாரு, உடனே ஒரு கூட்டம் கூடிடுச்சு. இந்த மார்க்கெட்டுக்கு, இந்த பெரிய குளத்துக்கே ஒரு பெரிய ஹீரோனா ஜோஷ்வா தான். பல வருடங்களா ஜோஷ்வா இங்க வந்து போறதால இங்க உள்ள கடைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஜோஷ்வாவை பத்தி எல்லா விவரங்களும் தெரியும். ஜோஷ்வா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். எத்தனை வருஷமா உங்க கடைக்கு வருது? 5 வருஷம் வந்து போய்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் தொந்தரவு இல்லாம அது வாட்டுக்கு வரும் போகும். இந்த பிரச்சனை தொந்தரவும் இல்லை. இந்த தக்காளி இந்த இதெல்லாம் வந்து அதுவா இருக்கு பாத்துட்டு போகு, திங்காது. நாங்க எடுத்து கொடுத்தா திங்க இல்லாம அதுவா வந்து சாப்பிடாது. அதாவது சாப்பிடாது. முதல் தடவையா ஜோஷ்வாவை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ எல்லா கடைக்காரங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா சில நாட்கள் ஜோஷ்வாவோட நடத்தைய பார்த்த பிறகு அதை ஆர்வமா வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோஷ்வா அடிக்கடி ஆட்டோல ஏறுறது 2 இடங்களுக்கு போறதுக்காகத்தான். ஒன்னு மார்க்கெட், இன்னொன்னு அருவி. ராணியோட வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல அவங்களுக்கு சொந்தமான ஒரு தோப்பு இருக்கு. மாதம் ஒரு தடவையோ 2 தடவையோ ஜோஷ்வாவை இங்க கூட்டிட்டு வந்துதான் இந்த அருவியில குளிக்க வைப்பாங்க. ஜோஷ்வாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதானா. இந்த இடத்துக்கு வர்றது காரணம் என்னன்னுங்களா, ஜோஷ்வாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த குளிக்க வச்சோம்னா ரொம்ப சந்தோஷப்படும். அதனால நாங்கள் மாதத்துக்கு 2 தடவை இங்கே கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து அதுவாக தண்ணியில் இறங்கிடும். அதுவாக தண்ணியில் குளிக்க வைக்க போகிறாங்கிறது அதுவாக இறங்கிடும். இது நீங்கள் வீட்டில் குளிப்பாட்டும் போதுனா வீட்டில் நான் சுடுதண்ணி காய வச்சு தேங்க ஊற்றுவேன். சுடுதண்ணி காய வச்சு ஊற்றும்போது ரொம்ப மல்லு கட்டி அதை குளிக்க வைக்கணும். ஆனால் இங்கே வந்து நம்ம குளிப்பாட்டும் போது அதுவாக நின்றுக்கிறோம். ஜோஷ்வாவை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனா ராணி மறக்காம செய்யற காரியம் திருஷ்டி சுத்தி போடுறது. 2 நாளா நான் ஜோஷ்வாவை ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதால இன்னைக்கு பெருசா திருஷ்டி சுத்தி போடுறாங்க. கண்டிப்பா கண் படுறது உண்மையா இருந்தா என்னோட கண்ணும் ஜோஷ்வா மேல பட்டிருக்கும். ஒரு ஆட்டுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இவ்வளவு நெருக்கம் இருக்க முடியுமா?
ஆச்சரியமா தான் இருக்கு. நான் வரும்போது இது ஒரு சாதாரண அசைன்மெண்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். மனிதர்களோட செல்ல பிராணினா இது நாள் வரைக்கும் நாய் தான் இருந்திருக்கு. ஒருவேளை ஆடையும் மாடையும் நம்ம இன்னும் மூலதனமாக மட்டும்தான் பார்த்துருக்கோம். அது ஒரு இணக்கமான உயிராவோ உணர்வாவோ பார்த்ததில்லை. ஆனால் ஜோஷ்வா ராணியோட இந்த உறவு அது எல்லாத்தையுமே முறியடிச்சிருக்கு. ஆடு மட்டும் இல்லாமல் மற்ற ஜீவராசிகள் மேலேயும் அன்பு செலுத்தினா எல்லா பிராணிகளும் செல்ல பிராணிகள் தான். மீண்டும் நாளை நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறுவது